நார்த் இந்தியன் ஃபேமஸ் நஃப்ரத் கா ஷர்பத். இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நஃப்ரத்தே ஆக மாட்டீங்க. ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. இதை குடிச்சதுக்கு அப்புறம் ஏன்பா இந்த ஷர்பத்துக்கு இப்போ இந்த மாதிரி பேரை வச்சுட்டீங்கன்னு தான் தோணுச்சு. கொஞ்சம் கூட சுகர், எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணாத இந்த ஹெல்த்தியான ஷர்பத்தை நீங்கள் இந்த சம்மருக்கு அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம். வாங்க இந்த ஷர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 8 டேட்ஸை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பாதாம், 10 முந்திரி இது எல்லாமே ஒரு பவுல் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. நீங்க உடனே செய்யணும்னா ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டேபிள் சப்ஜா சீட்ஸ் ஒரு 15 minutes ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச முந்திரி, பாதாம், டேட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஆப்பிள தோலை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஊற வச்ச சப்ஜா சீட், அரைச்ச முந்திரி, பாதாம், டேட்ஸ் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச 1/2 லிட்டர் பாலும் கொஞ்சமா குங்குமப்பூவை பால்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நீங்க விருப்பப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான நஃப்ரத் கா ஷர்பத் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷர்பத் குடிக்க ரொம்ப கிரீமியாவும் நடுநடுல அந்த ஆப்பிள் கடிப்படும் போது நல்லா கிரன்ச்சியாவும் குடிக்க ரொம்பவே அட்டகாசமா இருந்தது. நீங்களும் இந்த நஃப்ரத் கா ஷர்பத் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.